சப்போர்ட் டிஎன்பிஎஸ்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 5ஆம் வகுப்பு 2வது பருவம் 5th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் டேர்முக்கு தமிழ் தான் வினாவிடை பார்க்க போறோம். ஆல்ரெடியே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட், தேர்டு, ஃபோர்த் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் ஒவ்வொரு டேர்முக்கும் நம்ம தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அதனுடைய பிளேலிஸ்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதை தவிர்த்து நம்ம சூழ்நிலையியல் அதாவது இவிஎஸ்க்கும் வீடியோ போட்டிருக்கோம். அதனுடைய பிளேலிஸ்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்து சோசியலு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ன்னு சொல்லி நம்ம போடுறோம். அதையும் தொடர்ந்து பாருங்க. தொடர்ந்து நீங்க உங்களுடைய ஆதரவு கொடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் டேஸ் இக்குறட்பாவில் விடுபட்ட வார்த்தையை காண்க. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அடுத்து, உருவு என்ற சொல்லின் பொருள். உருவு என்ற சொல்லின் பொருள் உருவம். அன்னார் என்ற சொல்லின் பொருள் அன்னார் என்ற சொல்லின் பொருள் போன்றவர். பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை டேஸ் இக்குறட்பாவில் விடுபட்ட வார்த்தையை காண்க. இந்த மாதிரி விடுபட்ட வார்த்தைகள் நிறைய கேட்பாங்க. நமக்கு ஆல்ரெடி அந்த 20 டாபிக் இருக்கு டிஎன்பிசில கேட்டதா, அந்த டாபிக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம திருக்குறள் கேட்பாங்க அப்படின்னா சொல்ல முடியாது. எப்பவுமே ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கக்கூடிய திருக்குறள் ஃபுல்லா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை டேஸ் வியந்து. சிறுமை என்பதன் பொருள் சிறுமை என்பதன் பொருள் இழிந்த குணம். கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் பிறந்த ஆண்டு. கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் பிறந்த ஆண்டு 1908. கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் பிறந்த மாவட்டம். என்.எஸ். கிருஷ்ணன் பிறந்த மாவட்டம் கன்னியாகுமரி. நாகரீக கோமாளி என்று அழைக்கப்படுபவர் யார்? நாகரீக கோமாளி என்று அழைக்கப்படுபவர் என்.எஸ். கிருஷ்ணன். பெண் கல்வி என்ற நூலின் ஆசிரியர் யார்? பெண் கல்வி என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். கடல் சூழ்ந்த இத்தமிழ்நாடு பெண் கல்வி பெண் கல்வி என்கின்றதன் போடு. கடல் சூழ்ந்த இத்தமிழ்நாடு பெண் கல்வி பெண் கல்வி என்கின்றதன் போடு. இப்பாடலை பாடியவர் பாரதிதாசன். புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பாவேந்தர் அப்படின்னாலும் புரட்சி கவிஞர் பாப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவேந்தர் புரட்சி கவிஞர் ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா பாரதிதாசன். ஆ ஓர் எழுத்து ஒரு மொழியை காண்க. ஆ ஓர் எழுத்து ஒரு மொழியை காண்க. பசு. ஈ ஓர் எழுத்து ஒரு மொழியை காண்க. ஈ ஓர் எழுத்து ஒரு மொழியில தேனி. ஓ அப்படிங்கிறது ஓர் எழுத்து ஒரு மொழியை காண்க. இதுல சிலபஸ்ல இருக்கக்கூடியதா ஓர் எழுத்து ஒரு மொழி மகிழ்ச்சி. ஏ ஓர் எழுத்து ஒரு மொழியை காண்க அம்பு. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். இப்பாடலை பாடியவர் பாரதியார். எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை காணென்று கும்மியடி. எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை காணென்று கும்மியடி. இப்பாடலை பாடியவர் பாரதியார். பாரதியார் வாழ்ந்த காலம். பாரதியார் வாழ்ந்த காலம் 1882 முதல் 1921 வரை. கும்மி பாடல் டேஸ் பாடல்களில் ஒரு வகை ஆகும். கும்மி பாடல் நாட்டு பாடல்களில் ஒரு வகையாகும். சொல்லிய வண்ணம் பொருள் தருக. சொல்லிய வண்ணம் அப்படின்னா சொல்லியபடி. பார் என்பதன் பொருள் உலகம். மாய்ந்து என்பதன் பொருள் மாய்ந்து அப்படின்னா இறந்து. மடமை என்பதன் பொருள் அறிவின்மை. அன்னபூரணி புதினத்தை படைத்தவர் யார்? அன்னபூரணி புதினத்தை கச்சிதமா படைச்சது சச்சிதானந்தன். சச்சிதானந்தன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நண்பன்
சிறுகதையின் ஆசிரியர் யார்? நண்பன் சிறுகதையின் ஆசிரியர் ஓவியர் ராம்கி. பாருங்க, ஆசிரியருடைய பெயரு, சில நூல்கள் கொடுத்து அதை எழுதுனது யாரு, இந்த மாதிரிலாம் கேட்கறது எல்லாமே 5th ஸ்டாண்டர்ட்ல கேட்டிருக்காங்க. நமக்கு நண்பன் அப்படின்னு ஒரு சிறுகதை இருக்கு, அது புக்ல இருக்கு, நமக்கு தெரியுமா? நம்ம சின்ன கிளாஸ் புக்கெல்லாம் பாக்குறது இல்ல. ஆனா சின்ன கிளாஸ் புக்ல தான் இதை கொடுத்துருக்காங்க. அதனால இந்த மாதிரி கேள்விகளை எப்பவுமே அவாய்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? இசை அமுது பாடலை எழுதியவர் யார்? இசை அமுது பாடலை எழுதியவர் பாரதிதாசன். என் சரிதம் என்ற நூலை எழுதியவர் என் சரிதம் என்ற நூலை எழுதியவர் உவேசா. நாலடியாரை பாடியவர் யார்? நாலடியாரை பாடியவர் சமண முனிவர். கூடல் எதிர்ச்சொல் தருக. கூடல் என்பதன் எதிர்ச்சொல் ஊடல். மயில் கூட்டல் பொறி மயிர்பொறி. இதே போல நெக்ஸ்ட் டேர்ம்ல இதே ஸ்டாண்டர்டுக்கான கொஸ்டினை பார்க்கலாம். தேங்க்யூ.